அவர் பயத்தின் ஆவி அல்ல, பலத்தின் ஆவியை தந்திருக்கிறார். சபைக்கு உபத்திரவம் புதிதல்ல, உபத்திரவத்தில் முளைத்து வெளியே வந்ததுதான் சபை. முதல் நூற்றாண்டு திருச்சபை ஆதி பரிசுத்தவானுடைய ரத்தத்தில் முளைத்ததுதான். உபத்திரவம் சபைக்கு புதிதல்ல. உபத்திரவம் வந்தால் சபை பின்வாங்கி போகக்கூடாது, கூடாரத்திற்குள் பதுங்கக்கூடாது. மாறாக ஆண்டவருடைய ராஜ்யத்தை இந்த தேசத்திலே ஸ்தாபிக்க முன்னேறி செல்ல வேண்டும். இரத்த சாட்சியாக மரித்தாலும் பரவாயில்லை, இயேசுவின் நாமத்தை உயர்த்துவேன் என்று ஒரு சில வாலிபர்களை கர்த்தர் இந்த தேசத்தில் எழுப்பி கொண்டுதான் இருக்கிறார். அந்த வரிசையில் நீங்களும் நானும் வரணும். ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுவுக்காக வாழணும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். அதுதான் ரிவைவல். ஓடி ஒளிஞ்சுக்கிறதுக்கு ரிவைவல் அல்ல, அது பயத்தின் ஆவி, பிசாசுடைய ஆவி.